வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் 10ல் மெயின் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் டூரிங் ஏன்ஷியன்ட் இந்தியாவில் இருந்திருக்கக்கூடிய மெயின் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் என்னெல்லாம் இருந்தது, அது எதை பற்றி படித்தாங்க, எப்போ டைமில் இருந்தது அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு வந்து டாக்ஷல்யா அப்படின்றது பார்த்திங்கன்னா கங்கர்க கிங்டம் கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது 17th century BCயில் இது இருந்தது. ஹியூன் டான்சாங் அப்படின்றவர் பற்றி இந்த டாக்ஸான் இட் இஸ் ஈக்குவலன்ட் டு நாலந்தா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. டக்ஸலா இஸ் இம்பார்ட்டன்ட் சென்டர் ஃபார் பிராமிக்கல் எஜுகேஷன். இட் இஸ் மெயின்டைன் த ஸ்டேச்சர் ஈவன் டூரிங் புத்திசம் இன் நார்த்தன் இந்தியா. ஸோ புத்திசம் ஸ்ப்ரெட் ஆகும்போது கூட நார்த்தன் இந்தியாவில் அந்த டக்ஸலா அப்படின்ற அந்த யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க. இது ஃபேமஸ் ஃபார் எதுக்காக அப்படின்னா மெடிக்கல் ஸ்டைட்ஸ், பாணி எஜுகேஷன் அண்ட் வெல் நோன் கிராமிக்கன் அண்ட் குத்தல்யா மினிஸ்டர் ஆஃப் சத்ரகுப்தா மௌரியா அண்ட் சக்ரா the medical teacher of reputed have been part of that. அதாவது சத்ரகுப்தா மௌரியாவில் இருக்க மௌரியன் மினிஸ்டரோட ஒரு மினிஸ்டர் கௌதல்யான்ற ஒரு மினிஸ்டரும் சக்காரியா அப்படின்றவரும் மெடிக்கல் டீச்சராக அங்கே இருந்திருக்கிறாங்க. தெர் இஸ் நோ பாப்புலர் இன்ஸ்டியூஷன்ஸ் ஆர்கனைஸ் அட் த டைம். வேர்ல்டு வைடாக பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா வந்து இங்கே படிச்சிருக்காங்க. இங்கே மினிமம் ஸ்டடி ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா 16 years. இங்கே வந்து எக்ஸாம் சிஸ்டமோ ஒரு டிகிரியோ டிப்ளமோ அந்த மாதிரி கொடுக்கலாம் அந்த டைமில். அதில் மெயின் பிரான்ச்சஸ் பார்த்திங்க அப்படின்னா வேதாத்ரி 3 வேதாஸை கற்றுக் கொடுக்குறாங்க. வேதாத்தனா, வர்கனா, ஆயுர்வேதா, எய்ட்ஸ் கிராஃப்ட்ஸ் செய்கிறதுக்கு, மிலிட்ரி எஜுகேஷன், அஸ்ட்ரானமி, அக்ரிகல்ச்சர், காமர்ஸ், ஸ்னேக் பைட் க்யூர் எக்ஸட்ரா. இந்த மாதிரி விஷயங்களை இந்த மெயின் பிரான்ச்சஸாக அவங்க எடுத்து சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் மிலிட்ரி சயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்புலர் ட்ரைனிங் சென்டர்ன்றது அப்போ இதாக தான் இருந்தது. பாணி வாஸ் எக்ஸ்பர்ட் இன் சர்ஜரி இன் மெடிசன். அவர் வந்து பாணின்றவர் பார்த்திங்க அப்படின்னா சர்ஜரி மெடிசனில் வந்து அப்போ ரொம்ப பெரிய இதாக இருந்திருக்காரு. அதே டைம் சேம் வந்து பார்த்திங்கன்னா காத்துல்யா அப்படின்றவர் பார்த்திங்கன்னா அர்த்தசாஸ்திரா எழுதினவர். தெர் இஸ் நோ காஸ்ட் டிஸ்டிங்னேஷன். தக்ஸலி ஹேவ் பீன் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை க்ரீக் கல்ச்சர் ஆல்சோ. ஸோ இதில் வந்து எந்த ஒரு காஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸும் இல்லை, இது க்ரீக் கல்ச்சராலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. அடுத்து நாலந்தா. இன்றைக்கும் வேர்ல்டு வைடாக ஒன் ஆஃப் த ஃபேமஸ் யூனிவர்சிட்டிஸ் இந்தியாவில் இருந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு யூனிவர்சிட்டி பார்த்திங்க அப்படின்னா நாலந்தா யூனிவர்சிட்டி. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பீகாரில் லொக்கேட் ஆகிருது. இது எப்போ பார்த்திங்கன்னா 427 CE-லேருந்து 1197 CE வரைக்கும் இருந்திருக்கு. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் யூனிவர்சிட்டி இன் ஹிஸ்ட்ரி ஆஃப் த ரெக்கார்ட். ஏன் இதை இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய மாடர்ன் ஒரு ஹார்வர்ட்லேயோ இல்லை ஆக்ஸ்ஃபோர்டோடையோ கேம்பிரிட்ஜோடையோ இதை கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதில் 10,000 மாங்க்ஸ் நாலந்தாவில் இருந்திருக்காங்க. அவுட் ஆஃப் தம் 1510 வந்து டீச்சர்ஸும் ரிமைனிங் 8500 கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிருக்கிறாங்க. இந்த ரியல் இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலந்தாக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் 17th centuryலேருந்து இதில் இருந்திருக்காங்க. எங்கேயெல்லாம் இதுக்கு வந்து படிச்சிருக்காங்க அப்படின்னா ஜப்பான், சைனா, தாய்லாந்து, லாவோ, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியாவிலேருந்து வேரியஸ் பீப்புள்லேருந்து ஆல் அக்ராஸ் த வேர்ல்டில் வந்து இது வந்து படிச்சிருந்திருக்காங்க. குல்பானி ஆர் சான்சலர் ஆஃப் த யூனிவர்சிட்டி வாஸ் சில்பத்ரா ஹூ ஸ்டடிட் சூத்ராஸ் அண்ட் சாஸ்திராஸ் ஆஃப் புக்ஸ். த மெயின் டீச்சிங் மெத்தடாலஜி எங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா வெர்பல் அண்ட் எக்ஸ்பிளேட்டரி லெக்சர்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க, டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிக் லைப்ரரி கரஸ்பாண்ட் 9 stories கட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன டிபார்ட்மெண்ட் இஸ் நோன் அஸ் ரத்னசாகார் அப்படின்னு சொல்கிறாங்க. நாலந்தாவோட யூனிக் கான்ட்ரிபியூஷன் ஃபார் எவாலுவேஷன் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் வந்து உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறது. அதுக்கு மெயினான காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலந்தா யூனிவர்சிட்டியை சொல்லலாம். தென் வல்லபாய் அப்படின்றது என்னென்னா ஹியூன் டான்சாங் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வல்லபாய் இஸ் வெஸ்டர்ன் சைட் ஆஃப் இந்தியா ஆஃப் நாலந்தா. வெஸ்டர்ன் சைடில் நாலந்தா மாதிரி ஒரு ஈக்குவலண்ட்டான ஒரு யூனிவர்சிட்டின்றது வல்லபாய். இட் இஸ் ஜஸ்ட் அ சென்டர் ஆஃப் ரிலீஜியஸ் எஜுகேஷன் ஆஃப் அதர் செக்யுலர் சப்ஜெக்ட்ஸ் லைக் அஸ்தசாஸ்திரா, நித்திய சாஸ்திரா, லா, சிக்காஸ்திர சாஸ்திரா அப்படின்றது மெடிசின். இதெல்லாம் தான் இங்கே மெயினாக டாட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹின்கானா ஃபார்ம் ஆஃப் புத்திசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. வல்பா வாஸ் ரன்னிங் குட் ஃபினான்ஷியல் பொசிஷன் டில் 1755 CE பட் சம் ப்ரொபோர்ஷன் ஆஃப் டெஸ்ட்ராய் டியூ டு அரப் இன்வென்ஷன். அதுக்கப்புறம் அரபியர்கள் 12th centuryயில் இன்வெஸ்ட் ஆனமோ இது 12th century வரைக்கும் ஆனால் கண்டினியூ ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு பெருசாக இதுக்கு வந்து ஃபண்டு கிடைக்கல. தென் விக்ரமஷாஷிலா அப்படின்றது என்னென்னா இது வந்து எம்பரர் தர்மபலா பால் டைனாசிட்டி அப்படின்ற ஒரு 18th centuryயில் நார்தன் மார்க் ஆஃப் கங்காஸ் படுகையில் இது ஆரம்பிச்சிருக்காங்க. த ஃபேமஸ் ரிலீஜியஸ் டீச்சிங்ஸ் வேர் 118 scholars அப்பாயிண்டட் பை இன்சார்ஜ் ஆஃப் ஆச்சரியர்ஸ் ஆஃப் வேரியஸ் டெம்பிள்ஸ். இதோட இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிபெட்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதில் வந்து படிச்சிருக்காங்க. இதில் ஹையஸ்ட் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா மகாவிஸ்டர் ஹூ இஸ் த அத்தாரிட்டி ஆஃப் த யூனிவர்சிட்டி இஸ் நோன் அஸ் Kulpapati of Gurukula. The main subject studies were Vyagan, logic, philosophy, Tatra Shastra and Karmada. Letter of Tantra Shastra is gained provinces
டிகிரிஸ் வேர் கஃபர் டு தி கிராஜுவேட்ஸ் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட்ஸ். முதல்ல கவனிச்சிங்கன்னா அங்கேயெல்லாம் வந்து உங்களுக்கு டிகிரிஸ்லாம் இல்லை. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிகிரிஸ் இருக்குது. இதை வந்து கான்வெகேஷன் யார் கொடுப்பா அப்படின்னா ரூலர்ஸ் ஆஃப் பெங்கால் கொடுப்பாங்க. தட் இஸ் சஸ்மேஸ்த்ரா அப்படின்னு சொல்கிறக்கூடியவர். த மைட்டி எஜுகேஷன் சிஸ்டம் ஃபெல். தி யூனிவர்சிட்டி ஆஃப் விக்ராஸ் வால் ரினோன் பை டன்டாரிக் புத்திசம். இது வந்து புத்திசத்தோட டன்டாரிக் புத்திசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃப்யூச்சரில் வந்து இது பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒட்டப்புட்டாரி அப்படின்றது என்னென்னா த யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் பிஃபோர் த கிங் ஆஃப் பாலா டைனசிட்டி கேம் இன் டு பவர் ஆஃப் மகதா. ஒட்டப்புடாரி குட் நாட் அட்டெண்ட் த லெவல் ஆஃப் ஃபேம் ரெப்யூட் இது நாலந்தா ஆர் விக்ஷரில். இது ரெண்டோட அக்கம்மான அளவுக்கு இதுக்கு வந்து ஃபேம் கிடைக்கல. ஏன்னா பட் ஸ்டில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1000 ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் கிட்டே இருந்து அவங்க படிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிபெட் கிட்டே இருந்து கூட இங்கே வந்து படிச்சிருக்கிறாங்க. ஜகலதா அப்படின்றது என்னென்னா பால் கிங் ராஜ் கிம் பால் அண்ட் பெங்கால் கன்ஸ்ட்ரக்டட் மான்ஸ்டரியில் நேம்ட் இஸ் கால்ட் அஸ் ஜகலதா. இட் இஸ் ரிமைண்ட் அஸ் சென்டர் ஆஃப் புத்திஸ்ட் எஜுகேஷன் ஓவர் 100 years. இட் வாஸ் எகைன் டெஸ்ட்ராய்டு இன் இன்வேஷன். 1223 திருப்பி இன்வைட் ஆகும்போது இந்த யூனிவர்சிட்டி டெஸ்ட்ராய்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஜல்தா வார் டூ மணி ஸ்காலர்ஸ் நோட்டபுள் வித் தேர் நாலேஜ் த புக்ஸ் டிரான்ஸ்லேட் இன் டிபெட்டியன் லாங்குவேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா மெயினாக இவங்க புக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டிபெட்டியன் லாங்குவேஜில் மொழிமாற்றம் செஞ்சுருக்கிறாங்க. மித்தல்யா அப்படின்றது பார்த்தீங்கன்னா உபஸ்டாக்கலிக் ஏஜ். மித்தல்யா பிகேம் த ப்ராமினன்ட் சீட் ஆஃப் பிராமிக்கல் எஜுகேஷன். இட்ஸ் நேம்ஸ் அஸ் வேதா. அதாவது பார்த்தீங்கன்னா இது யார் ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா ராஜா ஜனக் அப்படின்ற ஒரு புத்திஸ்ட் பீரியடில் இது ஆரம்பிச்சிருக்காரு. டிவோட்டிஸ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா, ஃபேமஸ் ப்ரொஃபெசர் வித்யாபதி ஹூ ஹாஸ் பீன் ரிட்டன் ஹிந்தி அண்ட் ஜவதோ, ப்ராமினன்ட் ப்ராஃபெட் ஆஃப் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் ஹஸ் பார்ன் ஹியர். இங்கே தான் பிறந்திருக்காரு. ஃப்ரம் 12th century to 15th century இது இருந்திருக்கு. இதில் என்னென்ன நடத்திருக்காங்க, ஃபைன் ஆர்ட்ஸ், சயின்டிஃபிக் சப்ஜெக்ட்ஸ் ஆல்சோ தாட் தேர். தெர் வாஸ் நாய சாஸ்திரா, தார்க்க சாஸ்திரா, கணேச உபதானியா ஃபவுண்ட் இன் த ஸ்கூல் ஆஃப் நியூ லாஜிக். நயா அப்படின்னா என்னென்னா உப்பந்தன்யா ஃபவுண்ட் ஸ்கூல் ஆஃப் நியூ லாஜிக் அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி எப்போச் மேக்கிங் ஒர்க் நேம்ட் அஸ் தத்வசாத்தினி ஹாஸ் பீன் ரிட்டன். இங்கே தான் இதை எழுதியிருக்காங்க. அதே மாதிரி மித்லா ப்ரொடியூஸ் நம்பர் ஆஃப் அதர் ஸ்காலர்ஸ் கை லிட்ரேசி செலிபிரிட்டிஸ் ஈவன் அப் டு எம்பரர் அக்பரர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் கல்ச்சரை இதில் வந்து டெவலப் பண்ணியிருக்கு. தென் நதியா அப்படின்றது என்னென்னா இட் இஸ் சிச்சுவேட்டட் கங்காவோட நதிக்கரையில் ஆரம்பிருக்கு. ஜலஜா ரிவர்ஸ் இன் பெங்காலில் இது இருக்குது. இது வந்து ஃபார்மலி கால்ட் அஸ் நவதீப். எஜுகேஷன் சிஸ்டம் at Nadia University was imparted 3 centers, namely Navadip, Santapur and Golpalpura. இது 3 இடத்துலையும் சொல்லி இது சொல்கிறாங்க. The lyrics of Geeta Govind was Javadya were remembered here. The school logic owed by existence to Raghavatla Sharmi. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேர்னிங் அண்ட் எஃபிஷியன்ட் டிஸ்கஷன் வாஸ் கன்சிடர்ட் அஸ் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் ஃபார் டீச்சர் இன் திஸ் யூனிவர்சிட்டி. ஸோ எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனாக இருக்கும் இங்கே டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த யூனிவர்சிட்டியில். உஜாட் இட் இஸ் ஃபேமஸ் செக்யூலர் லேர்னிங் இன்க்ளூடிங் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் அஸ்ட்ராலஜி படிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உஜ்ஜைன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சல்ஜோகி அப்படின்றது என்னென்னா கர்நாடகாவில் ஒரு சென்டர் ஆஃப் லேர்னிங். 27 ஹாஸ்டல் வச்சு இருந்தக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரொவிஷன்ஸில் இருந்தக்கூடிய ஒரு இது. 1945 CEயில் நாராயணா மினிஸ்டர் ஆஃப் கிருஷ்ணா 3 அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா இதை வந்து இது பண்ணியிருக்காரு. இது வந்து லேட்டர் வந்து ரினோவேட் பண்ணிவிட்டு லீவியர்ஸ் ஆஃப் மேரேஜஸ் அண்ட் அதர் செரமனிஸ் இதில் நடத்தியிருக்கிறாங்க. எண்ணாயிரம்ன்றது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீ அண்ட் பிளாடிங் அண்ட் டியூஷன் நடந்திருக்காங்க. 340 ஸ்டூடெண்ட்ஸ் இதில் படுத்திருக்காங்க. இது அதர் இம்பார்ட்டன்ட் சென்டர்ஸ் லைக் தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீநகரி அண்ட் காஞ்சி இதில் இடையும் யூனிவர்சிட்டிஸ் இருந்திருக்கு அந்த டைமில் எஜுகேஷன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில். ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடியுது. மீண்டும் உங்களை நாளை ஒரு வீடியோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் வினித் முத்துகிருஷ்ணன். நன்றி.